வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஈரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் லக்ஷனா சரத்குமார். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் உள்நாட்டு போரில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களை அரசாங்கம் விசாரிக்க தவறிவிட்டன. சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கவலை. ஜனாதிபதி நைனா தீவுக்கு பயணம், விகாரைக்கு சென்று வழிபாடு. அரசியல் கைதிகளின் தண்டனைகளை தளர்த்துவது குறித்து ஆலோசனை, நீதி அமைச்சு. அதிகாரிகளின் பொறுப்பற்ற நிர்வாக சீர்கேடுகளுக்கு நுகர்வோர் ஏன் தண்டப்பணம் செலுத்த வேண்டும்? மின்சார ஊழியர்கள் சங்க செயலாளர் கேள்வி. பிரதமருக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு. கடலில் குளிக்க சென்ற 3 பேர் பலி, மன்னாரில் சோகம். போரினால் பாதிக்கப்பட்டோருக்கான வீட்டு திட்டத்தை யாழில் தொடங்கி வைத்தார் ஜனாதிபதி. இனி தொடர்வது விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டீஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ். அரச படைகளுக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையிலான 26 ஆண்டுகால உள்நாட்டு போர் தொடர்பான சர்வதேச குற்றங்களை நம்பகத்தன்மையுடன் விசாரணை செய்து வழக்கு தொடர்வதற்கு இலங்கை அரசாங்கம் தவறிவிட்டதாக சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கவின் தற்போதைய அரசாங்கம் 2024 பதவிக்கு வந்தபோது நீதி வழங்குவதாக உறுதியளித்த போதிலும் இதுவரையில் வெளிப்படையான முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் குறிப்பிட்டுள்ளது. அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களும் உயிர் பிழைத்தவர்களும் நீண்டகாலமாக பாதிக்கப்பட்ட நிலையிலேயே வாழ்ந்து வருவதாகவும் அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மோதல் தொடர்பான பாலியல் வன்முறையை இலங்கை நிவர்த்தி செய்ய தவறியது பொறுப்புக்குரல் மற்றும் உயிர் பிழைத்தவர்களின் உரிமைகள் குறித்த கவலைகளை அதிகரித்துள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2009 ஆண்டு உள்நாட்டு யுத்தம் நிறைவுக்கு கொண்டுவரப்பட்ட போது இரு தரப்பினரும் ஏராளமான போர்க்குற்றங்களை செய்துள்ளதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அடுத்தடுத்த இலங்கை அரசாங்கங்கள் விசாரணைகளை முடக்கி நீதியை மறுத்ததாக மனித உரிமைகளை கண்காணிப்பகம் கண்டறிந்துள்ளதாகவும் அந்த அமைப்பு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நைனாதீவு நாகதீப ராஜமகா விகாரையின் விகாராதிபதி நவதகல பதுமகீர்த்தி திசநாயக்கவை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று சந்தித்துள்ளார். ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. வடக்கிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி பொங்கல் விழாக்களில் கலந்து கொண்டுள்ளதுடன் பல்வேறு வேலை திட்டங்களையும் தொடங்கி வைத்துள்ளார். ஜனாதிபதியின் வடக்கு விஜயத்தின் ஒரு அங்கமாக நைனாதீவுக்கு சென்றுள்ளார். இதன்போது ஜனாதிபதி வழிபாடுகளில் ஈடுபட்டதுடன் விகாராதிபதியிடம் ஆசையும் பெற்றுக் கொண்டார். அண்மை காலமாக சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள தையட்டி விகாரை தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறித்த தையட்டி விகாரை அமைந்துள்ள காணி பொதுமக்களின் காணி என்றும் தையட்டி விகாரைக்கு தனியான காணி இருந்தும் பொதுமக்களின் காணியில் அந்த விகாரை கட்டப்பட்டுள்ளதாகவும் நைனாதீவு நாகதீப ரஜமகா விகாரையின் விகாராதிபதி நவதகல பதுமகீர்த்தி திசநாயக்க அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு 20 வருடங்களுக்கு மேலாக தண்டனை அனுபவிப்போரின் தண்டனைகளை தளர்த்துவது தொடர்பில் ஆராயப்பட்டு வருவதாக நீதி அமைச்சு அறிவித்துள்ளது. ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ள நீதி அமைச்சர் கர்சன நாணயக்கார இந்த விடயம் தொடர்பான பரிசீலனைக்கு குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன்படி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு 20 வருடங்களுக்கு மேலாக தண்டனையை அனுபவிப்போர் தொடர்பில் குறித்த குழு ஆராய்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த குழுவின் பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கை விரைவில் கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றோம். வடக்கு கிழக்கு மாத்திரமின்றி நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் பொருந்தும் வகையிலேயே இந்த விடயங்கள் ஆராயப்படுகிறது. இந்த நிலையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களில் சுமார் 10 பேர் தொடர்ந்து சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கான இயக்கம் தெரிவித்துள்ளது. இவர்களின் தண்டனைகளை ஆராய்ந்து விடுவிப்பது தொடர்பில் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் கருத்துரைக்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மாத்திரமே கைதிகள் இடம்பெற்றுள்ளதால் அது தொடர்பான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எவரேனும் தனிநபர்கள் தொடர்பான அதிகாரிகளின் பொறுப்பற்ற நிர்வாக சீர்கேடுகளுக்கு நுகர்வோர் ஏன் தண்டப்பணம் செலுத்த வேண்டும்? அரசாங்கம் வீதி விளக்குகளை மின்கட்டணத்தையும் நுகர்வோர் தலையில் சுமத்த தீர்மானித்துள்ளதாக மின்சார ஊழியர் சங்க செயலாளர் ரஞ்சன் ஜெயலால் கடும் விசனம் வெளியிட்டுள்ளார். மின்சார சபையானது தொடர்ச்சியாக தவறாக தரவுகளை முன்வைத்து மின் கட்டணத்தை அதிகரிக்க முயற்சிக்கிறது. 3 மாதங்களுக்கு ஒருமுறை மின் கட்டணத்தை மாற்றியமைக்கும் தற்போதைய நடைமுறை தேவையற்ற செலவுகளை உருவாக்குவதாக உள்ளது. இதனை 6 மாதங்களுக்கு ஒருமுறை என மாற்றியமைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அத்துடன் மின்சார சபையை 4 பிரிவுகளாக மறுசீரமைப்பதற்கு முன்னர் மின்சார சபையின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்து முறையான கணக்காய்வு செய்யப்பட வேண்டும். அத்தோடு கடந்த காலங்களில் இடம்பெற்ற நிலக்கரி கொள்முதல் உள்ளிட்ட பாரிய ஊழல் குறித்து ஜனாதிபதி ஆணையம் மூலம் விசாரணை
விசாரணை நடத்தப்படுவது அவசியம். நீர்மின் உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையிலும் அனல் மின் நிலையங்கள் மூலம் அதிக லாபம் ஈட்ட அதிகாரிகள் முயற்சிக்கின்றனர். அத்தோடு அரசாங்கம் வீதி விளக்குகளுக்கான மின் கட்டணத்தை நுகர்வோர் தலையில் சுமத்த தீர்மானித்துள்ளது. அரசாங்கத்தின் இந்த மின்கட்டண கொள்கையை வன்மையாக கண்டிக்கின்றேன். வீதி விளக்குகளை பராமரிப்பதும் அதற்கான கட்டணத்தை செலுத்துவதும் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் பொறுப்பாகும். பொதுமக்கள் வீடுகளில் உள்ள மின்சாரத்தையே மிகவும் சிரமத்திற்கு மத்தியில் பயன்படுத்துகிறார்கள். பல வீடுகளில் மின் விளக்குகள் அணைக்கப்பட்டே இருக்கின்றன. ஆனால் வீதி விளக்குகள் பகல் நேரங்களிலும் அணைக்கப்படாமல் எரிவதனை காணப்படுகிறது. இவ்வாறான அதிகாரிகளின் பொறுப்பற்ற நிர்வாக சீர்கேடுகளுக்கு நுகர்வோர் ஏன் தண்டப்பணம் செலுத்த வேண்டும்? தற்போதைய அரசாங்கம் மின் கட்டணத்தை மீண்டும் அதிகரிக்குமா ஏன் அதற்கு எதிராக பாரிய மக்கள் போராட்டத்தை முன்னெடுக்க தயாராக உள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார். கல்வி சீர்திருத்தங்களுக்காக 500 மில்லியன் ரூபாய் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகளினால் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. குறித்த நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டமை தொடர்பில் தானும் இன்னும் சிலரும் முறைப்பாடு அளித்ததாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிடம் தாக்கல் செய்யப்படும் முறைப்பாடுகள் எப்போதும் லஞ்சமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டமை தொடர்பில் முறைப்பாடு அளிக்கலாம். அதன்படி நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டமை மற்றும் வீணாக்கப்பட்டது குறித்து முறைப்பாடு அளித்துள்ளோம். கல்விக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையில் நிதியை வீணாக்குவதற்கு பிரதமர் ஹரணி அமரசூரிய பொறுப்பேற்க வேண்டும். மேலும் கல்வி சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்துவதில் அரசாங்கம் நியாயமான செயல்முறைக்கு பின்பற்ற தவறவிட்டது. அரசாங்கம் ஒரு வெள்ளை அறிக்கையை அறிமுகப்படுத்தி அனைத்து பங்குதாரர்களுடனும் ஒரு பரந்த விவாதத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். மன்னார் பேசாலை கடலில் நேற்று மாலை நீராடச் சென்ற 4 இளைஞர்களில் இருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ள நிலையில் நீரில் மூழ்கி காணாமல் போன இளைஞனின் சடலமும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தைப்பொங்கல் பண்டிகையை தொடர்ந்து குறித்த 4 பேரும் நேற்று தினம் மாலை கடலில் நீராடுவதற்காக சென்றுள்ளனர். நீராட சென்றவர்களில் 2 கடலில் மூழ்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் மற்ற 2 ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயிருந்தார். ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் காணாமல் போயிருந்த இளைஞரின் சடலம் நேற்று தினம் இரவு கரை ஒதுங்கிய நிலையில் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களில் பாடசாலை மாணவர் ஒருவரும் அடங்குவதாக கூறப்படுகிறது. உயிரிழந்தவர்கள் 16 முதல் 18 வயதுடைய பேசாலை வசந்தபுரம் உதயபுரம் கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. தமக்கென ஒரு இடம் அழகான வாழ்க்கை என்ற தொனிப்பொருளின் கீழ் நாடு முழுவதும் 31,218 புதிய வீடுகளை நிர்மாணிப்பதற்கு தேசிய வேலை திட்டத்தின் ஒரு பகுதியாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் போரால் பாதிக்கப்பட்டு வீடுகளின்றி தவிக்கும் 2,500 குடும்பங்களுக்கான வீடுகளை நிர்மாணிக்கும் விசேட வேலை திட்டம் இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி மேசாலி கிழக்கில் தெரிவு செய்யப்பட்ட பயனாளி ஒருவரின் வீட்டுக்கான அடிக்கல் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க முன்னிலையில் குறித்த பயனாளியின் குடும்பத்தினரால் நடுகை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மேசாலி வீரசிங்க ஆரம்ப பாடசாலை மைதானத்தில் நடைபெற்ற பிரதான நிகழ்வில் பயனாளிகளுக்கான வீட்டு மானிய காசோலிகள் ஜனாதிபதி முன்னிலையில் வழங்கி வைக்கப்பட்டது. நீண்டகாலமாக தற்காலிக வசிப்பிடங்களில் வாழ்ந்து வரும் இடம்பெயர்ந்த குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நோக்கிலும் அவர்களுக்கு பாதுகாப்பானதொரு எதிர்காலத்தை உருவாக்கும் நோக்கிலும் இந்த வீட்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. வெனிசுலாவின் எதிர்க்கட்சித் தலைவரான மரியா கொரோனா மாஸ்ட்ரோ அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை நேரில் சந்தித்து தனது அமைதிக்கான நோபல் பரிசு பதக்கத்தை வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற ஒரு தனிப்பட்ட சந்திப்பின் போதே இந்த பதக்கத்தை ஜனாதிபதி டிரம்பிடம் தான் ஒப்படைத்ததாக மச்சாட்டோ செய்தியாளர்களிடம் உறுதிப்படுத்தியுள்ளார். இருப்பினும் மச்சாட்டோ வழங்கிய அந்த பதக்கத்தை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஏற்றுக்கொண்டாரா அல்லது இல்லையா என்பது குறித்த உறுதியான தகவல்களை அவர் வெளியிடவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த விவகாரம் தொடர்பில் வெள்ளை மாளிகை தரப்பிலிருந்து இதுவரை உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் எதுவும் வெளியாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக நோபல் பரிசு பெற்ற ஒருவர் அதனை மற்றொருவருக்கு பரிசளிக்க முடியாது என நோபல் குழு அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் உள்நாட்டு போரில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களை அரசாங்கம் விசாரிக்க தவறிவிட்டன. சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கவலை. ஜனாதிபதி நைனா தீவுக்கு பயணம், விகாரைக்கு சென்று வழிபாடு. அரசியல் கைதிகளின் தண்டனைகளை தளர்த்துவது குறித்து ஆலோசனை, நீதி அமைச்சு. அதிகாரிகளின் பொறுப்பற்ற நிர்வாக சீர்கேடுகளுக்கு நுகர்வோர் ஏன் தண்டப்பணம் செலுத்த வேண்டும்? மின்சார ஊழியர்கள் சங்க செயலாளர் கேள்வி. பிரதமருக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு. கடலில் குளிக்க சென்ற 3 பேர் பலி, மன்னாரில் சோகம். போரினால் பாதிக்கப்பட்டோருக்கான வீட்டு திட்டத்தை யாழில் தொடங்கி வைத்தார் ஜனாதிபதி. இத்துடன் ஈரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து முன்பு செய்திகளுடன் இணைந்திருங்கள்.